ஒருங்கிணைந்த தஞ்சையின் ஒரு பகுதி, சிவகங்கை, திருச்சி, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளை ஒன்றிணைத்து 1974 உருவாக்கப்பட்டதே புதுக்கோட்டை. பொதுவாக புதுகை வறட்சி மாவட்டமாக இருந்தாலும் இன்று போராட்டக் களமாக விளங்கும் நெடுவாசல், அதன் அருகிலுள்ள வடகாடு, மாங்காடு, கீரமங்கலம், கொத்தமங்கலம், குளமங்கலம், அணவயல், துலுக்கவடுதி, வானக்கன்காடு மற்றும் இதர பகுதிகள் பொன் விளையும் மண் வளத்தை கொண்டது. ஏறக்குறைய 500க்கும் மேற்பட்ட ஆழ்குழாய் கிணறுகள் இங்குள்ளன. தமிழகத்திலேயே கூட்டு ஆழ்குழாய் கிணறு முறை இங்கு மட்டுமே உள்ளது. 2011 தானே புயலால் கடலூர் பாதிக்கப்பட்டு பன்ருட்டிப்பலா முற்றிலும் அழிந்த நிலையிலும் தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்தியாவின் அனைத்து பகுதிகளுக்கும் பலாப்பழம் கொடுத்த பகுதி இப்பகுதியே ஆகும். அது பற்றி நாம் ஒருபோதும் யோசித்ததே இல்லை. அதன் பருவ காலங்களில் வாழை, மிளகாய், பலா, மா, எலுமிச்சை, மிளகு மற்றும் ஆண்டு முழுவதும் தேங்காய் விளையும் பகுதி. பட்டு வளர்ப்பு அதிகமாக நடைபெறுகிறது. அரசு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் 300 கோடி கிடைக்கும், 500 கோடி கிடைக்கும் என கதை விடுகிறது. ஆனால் இப்பகுதியின் ஆண்டு பணம் 1000 கோடிக்கு மேல். இங்கிருந்து தேங்காய், தேங்காய் நார், தென்னை பொருட்கள் வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது. அதை விட்டு 500 பேருக்கு வேலைவாய்ப்பு என்பது மிகப்பெரிய பம்மாத்து. இப்பகுதியை நம்பியே EAD பாரி தன் கரும்பு ஆலை நிறுவனத்தை இங்கு ஆரம்பித்து நடத்தி வருகிறது. அதிகமான தேக்கு, வேம்பு, பூவரசி போன்ற மரங்கள் இருப்பதனாலேயே தமிழகத்தின் மிகப்பெரிய மரச்சந்தையாக அறந்தாங்கி விளங்குகிறது. கடலை அதிகமாக விளைவதாலேயே அதிகமான எண்ணெய் ஆலைகளை ஆலங்குடி கொண்டுள்ளது. இது தெரியாமல் எங்கோ இருந்து கொண்டு புதுக்கோட்டை வறட்சியான மாவட்டம், இதில் எதை செய்தால் என்ன என்று கூறுவது எவ்வளவு பெரிய மடத்தனம். மற்றவர்கள் தூண்டிவிடுகிறார்கள். தேச விரோத சக்திகள் புகுந்துள்ளதாக கூறி எங்களை கூமுட்டை ஆக்காதீர்கள். சோறு சாப்பிடும் எல்லோரும் எங்களை ஆதரிக்கும் போது வெளியூர்காரர்கள் வெளியேறு என்பது எப்படியான அரைவேக்காட்டுத்தனம்? 15 ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டு வந்த போது எதிர்க்காமல் இன்று எதிர்ப்பதன் உள்நோக்கம் என்ன என கேள்வி கேட்கும் உத்தமர்களே, உங்களுக்கு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு மொபைல் என்னவென்று தெரியுமா? இன்டர்நெட் என்னவென்று தான் தெரியுமா? அது பற்றி தெரிய வரும்போது மட்டுமே அது பற்றி பேச முடியும். இஸ்ரேல், அமெரிக்கா, சவுதி அரேபியா நாடுகளில் பல ஆண்டுகளாக நடந்து வருவதாக கூறும் புண்ணியவான்களே, ஜெர்மனியிலும் பிரேசிலிலும் சாண எரிவாயின் மூலமாக ஆண்டுக்கு ஆயிரக்கணக்கான மெகாவாட்டுகள் உற்பத்தி செய்யப்படுவது தெரியுமா? அங்கு நடைமுறையில் உள்ள சட்டங்களில் 10% கூட இங்கு அமல்படுத்தப்படுவதில்லை. இங்கு கோடீஸ்வரர்கள் காரியேற்றி கொலை செய்துவிட்டு 3 நாளில் வெளியில் வர முடியும். ஜாக்கி சான் என்ற மிகப்பெரிய நடிகனின் மகன் இன்று தண்டனை பெற்று சிறையில் உள்ளார். உங்களால் விவசாயியை மட்டுமே விரட்ட முடியும். இங்கு ஒரு சாதாரண நடிகனின் நாய்க்குட்டியை கூட உங்களால் வெறும் குரலெழுப்பி விரட்ட முடியாது. அப்போது இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒப்புதலோடு நடைபெற்றதாக கூறுகிறீர்கள். ஏகப்பட்ட ஆட்சி பணியாளர்கள், ஆலோசகர்கள், துறைகளை கையாண்ட துணை முதல்வரே மீத்தேன் திட்டம் பாதிப்புகள் குறித்து தெரியாமல் கையெழுத்து போட்டேன் என கூறும்போது படிக்காத எங்கள் விவசாயியையும் சட்டமன்ற உறுப்பினரையும் கேள்வி கேட்பது கேவலமில்லையா? யாரை கேட்டாலும் அது சென்ற ஆட்சியில் கொண்டு வந்தது, நாங்கள் பொறுப்பல்ல என்றால் நாளையே நீங்கள் மூட்டை கட்டிக்கொண்டு வீட்டுக்கு சென்றபின் நீங்கள் செய்யும் தவறுக்கு யார் பொறுப்பேற்பது? இன்னும் சொல்லப்போனால் இந்த ஜனவரியில் கட்டாயம் ஜல்லிக்கட்டு நடக்கும் என மைக்கு கிடைக்கும் போதெல்லாம் கூவி வந்த பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜல்லிக்கட்டு நடத்த முடியாமைக்கு மன்னித்துக் கொள்ளுங்கள் என்றார். அப்போது தெரியாதா இந்த விஷயத்தில் மத்திய அரசு ஒன்றும் செய்ய முடியாதென்று? புரியாமல் எதிர்க்கிறார்கள் என்று இந்த மங்குனிகள் தான் சொல்கிறார்கள். நடப்பு விஷயத்திலேயே உங்களால் எதுவும் செய்ய முடியாத போது நாளை எல்லாம் அழிந்தபின் என்ன செய்வீர்கள்? திடீர் விஞ்ஞானிகளே, எங்கு போராட்டம் நடந்தாலும் தேச விரோதம் என்று சொல்லும் ராஜா அவர்களே, நீங்கள் கலந்து கொள்ளும் கூட்டத்தில் எல்லாம் குளத்து தண்ணீரோ குழாய் தண்ணீரோ கொடுத்திருந்தால் இப்படி கூவ மாட்டீர்கள். அப்போது தெரியும் நீங்கள் சொல்லும் சுற்றுச்சூழல் அமைப்பின் லட்சணம். பாதிப்பு வந்தால் சுற்றுச்சூழல் துறை சும்மா இருக்காதாம். ஆம், மிக துருப்பிடித்த துறைதான் அந்த துறை.
முதலில் நாட்டில் ஓடும் அரசு பேருந்துகளில் வெளியாகும் புகையை என்ன செய்தீர்கள்? இந்த துறை எடுத்த நடவடிக்கையின் பலனாக இன்று நொய்யல், பவானி, அமராவதி, பாலாறு, தென்பெண்ணை மற்றும் காவிரி என அனைத்தும் அனுபவித்து வருகிறது கணம் தேச அபிமானியே. தொட்டதற்கெல்லாம் ஹைட்ரோ கார்பன் குறித்த புரிதல் இல்லாமல் பேசுகிறார்கள் என கதரும் KT ராகவன், வெங்கட்ராமன், நடுத்தரு நாராயணன், ராமசுப்பிரமணியன் போன்ற அடுப்பொடிகளுக்கு ஒரு கேள்வி. நீங்கள் எங்கு விஞ்ஞானி பட்டம் வாங்கினீர்கள்? வாங்கினாலும் வாங்கியிருப்பீர்கள். ஏனென்றால் பல அமைச்சர்களின் கல்லூரி பட்டங்களே அபத்தங்களான பின் எதுவும் நடக்கலாம். வானம் பார்த்தும் பூமி உழுதும் விவசாயம் செய்த விவசாயிதான் உலகின் விஞ்ஞானி என்று தெரியுமா? உங்களால் ஒருபடி நெல்லைத்தான் விளைவிக்க முடியுமா? திடீர் விஞ்ஞானி என புரியாத புல்லுருவிகளுக்கெல்லாம் விவசாயம் என்னவென்று தெரியாது. மீத்தேன் இல்லாமல் மற்றவை எடுக்க மக்கள் ஒத்துக்கொள்வார்கள் என குறுக்குசால் ஓட்டும் சுமன் சி ராமன் அவர்களே, நீங்கள் பொதிகையில் விளையாட்டு குவிஸ் நடத்துவது போல நினைத்து கொண்டு பேசுகிறீர். நீங்களும் அரசின் ஒத்துதான் என எங்களுக்கு தெரியும். 179 இடங்களில் ஏற்கனவே பாதிப்பில்லாமல் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதாக கூறும் அரசுகளே, அபிமானிகளே, அந்த பகுதிகளில் உங்கள் வெற்று அறிக்கைகளை விட்டுவிட்டு எந்த பாதிப்பும் இல்லை என நிரூபிக்க அனைத்து ஊடகங்கள் மற்றும் மக்களை ஒரு சில நாளை அனுமதிப்பீர்களா? ஏன் மாய்ந்து மாய்ந்து பேசுகிறீர்கள்? 700 இடங்களுக்கு மேல் இந்தியாவில் எரிவாயு எடுக்கும் போது அதன் விலையை சர்வதேச விலைக்கேற்ப ஏன் விலை நிர்ணயம் செய்கிறீர்கள்? அதிகப்படியான எண்ணெய் இறக்குமதியை குறைத்து அந்நிய செலாவணியை குறைக்கப் போவதாக சொல்லும் அரசு வெங்காய விலையேற்றம் பற்றி என்ன சொன்னது? அதனால் அரசுகள் கவிழ்ந்தது ஞாபகம் இல்லையா? மேலும் சென்ற ஆண்டு எண்ணெய் இறக்குமதி $64 பில்லியன். ஆனால் அதே அளவிற்கு உணவுப் பொருள் இறக்குமதி $28 பில்லியன். ஹைட்ரோ கார்பன் இருந்தால் மட்டுமே 10% எரிபொருள் இறக்குமதியை குறைக்க முடியும் என்பது மத்திய அரசு மாநில அரசுகள் இரண்டும் சேர்ந்து நம்மை ஏமாற்றுவதாகும். அதற்கு ஒரே ஒரு வழி, இல்லை அதைவிடவும் மேம்பட்ட ஒரு வழி உண்டென்றால் அது எத்தனால் ஆலைகளை அமைப்பதே ஆகும். இந்தியாவில் கணக்கில்லாத கரும்பு ஆலைகள் இருக்கும் இடத்தில் எத்தனால் ஆலைகளை அமைத்து அதன் மூலம் கரும்பு சக்கைகளிலிருந்து வரும் எத்தனாலை பயன்படுத்தி இந்திய எரிபொருள் தேவையில் ஏறக்குறைய 20% குறைக்க முடியும். பிரேசில் நாடு 27.5% எரிபொருளாக எத்தனாலை மட்டுமே பயன்படுத்துகிறது. ஆனால் இந்திய அரசோ 2004 இன்று வரை 5% திட்டத்தை கூட செயல்படுத்த முடியாமல் தடுமாறுகிறது. ஏனென்றால் எத்தனால் பயன்படுத்தும் பொழுது அதில் விதிக்கப்படுகின்ற வரியும் குறைவு, அதிலிருந்து வருகின்ற வருமானமும் குறைவு, பெருமுதலாளிகளுக்கும் பயன்படாதது. ஆனால் ஏழை எளிய விவசாயிகளுக்கு பயன் தரும் திட்டம் என்பதால் மட்டுமே ஏறக்குறைய 15 ஆண்டுகளாக மத்திய அரசு பாராமுகமாகவே இருந்து எத்தனால் ஆலைகளை இங்கே அமைப்பதற்கு எந்தவித முயற்சியையும் எடுக்காமல் இருக்கிறது. கேட்டால் விவசாயியின் இடத்தில் ஹைட்ரோ கார்பன் எடுத்தால் மட்டுமே எரிவாயுவை இறக்க முடியும் என்ற ஏமாற்று வேலைகளை செய்து நம்மை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறது. இந்தியா முழுமைக்கும் விவசாயம் நடக்கும் பொழுதே இவ்வளவு இறக்குமதி என்றால் இதனை அழித்துவிட்டு எவ்வளவு இறக்குமதி செய்வீர்கள்? விளைந்த பொருளை பாதுகாக்க தெரியாத அரசுகளை உச்ச நீதிமன்றம் பலமுறை காரி துப்பிய போதும் அதுக்காக ஒன்றும் செய்யவில்லை. வெளிநாட்டு கழிவுகள் இந்தியாவில் கொட்டப்படுவதை கண்டித்து போன வாரம்தான் உச்ச நீதிமன்றம் உங்களை துப்பியது. அதை துடைத்துக் கொண்டும் இப்படி பேசுவது கேவலம் இல்லையா? பல ஆண்டுகளாக காவிரி உபரி நீரை புதுக்கோட்டைக்கு கொண்டு வரும் திட்டம் கேட்டு வருகிறோம். அதை கொண்டு வர இங்கு போட்டியிட்ட ராஜாவிற்கும் வெட்கமில்லை, சிதம்பரத்திற்கும் மானமில்லை. கேட்டால் தேச விரோதம் என்பீர்கள். இந்த திட்டத்தால் பாதிப்பு எதுவும் ஏற்பட்டால் அரசு உடனே நடவடிக்கை எடுக்கும் என்கிறீர்கள். எப்படி? வர்தா புயல் சேதத்தை பார்க்க 30 நாட்கள் கழித்து வந்தது போலவா? பட்டினிச்சாவை இன்று வரை வேடிக்கை பார்ப்பது போலவா? எண்ணூரில் எண்ணெய் கொட்டிய போது வாளியில் அள்ளியது போலவா?
இனி பாதிப்பு வரும் வராது என்று தெரியாத ஒன்றை பற்றி ஆதரித்து பேசும் புண்ணாக்குகளே, முதலில் அனைவருக்கும் தெரிந்த கீழ்கண்டதை பற்றி பதிலை சொல்லுங்கள். 570 கோடி கண்டெய்னர் பணம் என்னானது? அது யாருடையது? 75 நாட்கள் அப்போலோ மருத்துவமனை மர்மம் என்ன? கூவத்தூரில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அடைக்கப்பட்ட போது ஆளுநர் என்ன செய்தார்? மக்கள் 5க்கும் 10க்கும் தடுமாறும் போது ஜனார்தன் ரெட்டி, நிதின் கட்கரி போன்றோர் கோடிக்கணக்கில் செலவு செய்தது எப்படி? சேகர் ரெட்டியிடம் கைப்பற்றப்பட்டது எவ்வளவு? மத்திய அரசையே கேள்வி கேட்ட ராமமோகன ராவ் மீது எடுத்த நடவடிக்கை தான் என்ன? பல ஆண்டுகளாக போராடும் காவிரி மக்களுக்கு காவிகளின் பதில் என்ன? இன்னும் 1000 கேள்விகள் உண்டு. இதில் பதில் சொல்லிவிட்டு உங்கள் நியாயத்தை கற்பிக்க வாருங்கள். சட்டம் தன் கடமையை செய்யும் என்று பொய் சொல்லி ஏமாற்றாதீர். மறந்துவிட்டேன், பல ஆண்டுகளாக நீதிபதிகளையே உங்களால் நியமிக்க முடியவில்லை. நீங்கள் நீதி நியாயம் கற்பிப்பது சாத்தான் வேதம் ஓதுவதற்கு ஒப்பாகும். பொதுமேடையில் நீதிபதி அழுததற்கே நீதி கிடைக்கவில்லை, சாமானியனுக்கு கிடைக்கவா போகிறது? அமெரிக்காவில் எடுக்கிறார்கள், சவுதி அரேபியாவில் எடுக்கிறார்கள் என கதைவிடுவோர் ஜெர்மனியையும் பிரேசிலையும் மறந்துவிட்டு பேசுவது உண்மையில் கொடுமைதான். இதையும் மீறி ஹைட்ரோ கார்பன் திட்டம் கொண்டு வருவோம் என உறுதியாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் பிரதமர், முதலமைச்சர், மத்திய மாநில அமைச்சர்கள், ஆதரிக்கும் நிரந்தர விஞ்ஞானிகள், திடீர் விஞ்ஞானிகள் என அனைவரும் ஒன்றை மட்டும் செய்யுங்கள். இந்த திட்டத்தால் விவசாயிக்கும் விவசாயத்திற்கும் பாதிப்பு வராது, நிலத்தடி நீர்மட்டம் குறையாது என்றும், மீறி பாதிப்பு வந்தால் ஆதரிக்கும் அனைவரும் தங்கள் சொத்துக்களை இப்பகுதி விவசாயிகளுக்கு எழுதி கொடுப்பதோடு தாங்கள் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்வோம் என்றும் எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுங்கள். அதன்பின் நெடுவாசலுக்கு வாருங்கள், நீங்கள் கேட்பதை நாங்கள் எழுதி தருகிறோம். தயாரா?